தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ராஜ்யசபா சீட்டு வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குறதா தாவேகா வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சியின் நிர்பந்தங்களை, அவலங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் உணர ஆரம்பித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். 5 சீட்டை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இன்றைக்கு இதை சாதித்திருக்கிறது. இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னால் திமுகவோட அசம்பிளி எலெக்ஷன் அப்போ போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 6 ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ள ராஜ்யசபா சீட் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது. கிறிஸ்டோபர் திலக் எம்பியாக தேர்வானார். இது 2 ஆண்டுகள் மட்டுமே பதவிக்காலம் உள்ளது. சிவி சண்முகம் ராஜினாமா செய்ததால் வந்தது. இதற்கு இன்றைக்கு காங்கிரஸ் உரிமை கோரியது. நான் விஜய் கொடுக்க மாட்டார் என்று தான் நினைத்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்த 20 நாளில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்களுடைய குரல் எழும்புவதற்கு. ஆனால் அதை காங்கிரஸ் தட்டி பறித்து விட்டது. கூட்டணி ஆட்சியின் அவலங்களை ஆளும் தரப்பு நன்றாக உணர ஆரம்பித்திருக்கும் என்று தான் கருதுகிறேன். இந்த விஷயத்துக்கு வந்து உங்கள் சிஎம் வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இது நல்ல கேள்வி. அவங்க வந்து 6 மந்த்ஸ் இருக்குது, இன்னும் அடுத்த கான்ஃபிடன்ஸ் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரத்துக்கு. பட் கூட்டணி கட்சிகள் மனம் கோணுவதை முதலமைச்சர்களாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் விரும்ப மாட்டார்கள். 6 மாதம் பொறுத்தான பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இப்போ விட்டுட்டு போக மாட்டாங்க. சரி, குட் புக்ஸில் அவங்கள வைக்கணும்னு பார்த்துருக்கலாம். அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு 26ல் 8ல் வரும்போது அப்போ நமக்கு 3 சீட்டு வாங்கிடலாம் எப்படின்னு நினச்சிருக்கலாம். அவங்க வந்து அது நாங்கள் வந்து உங்களுக்கு அப்போ அவங்கள ஆதரிக்கிறோன்னு காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். அதான் இது அரசியலுக்கு புதியவர் எனும் பொழுது அந்த நெகோஷியேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து விஜய்க்கு காங்கிரஸ் அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் இதில் பழந்துன்னு கொட்டை போட்டவர்கள் அவர்களுக்கு வந்து. அதனால் இதை எப்படி சாதித்தார்கள் என்பது வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அது புரிந்து கொள்ளக்கூடியதான். இன்னும் ஏன்னா மெஜாரிட்டி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்களோ அதோட விளைவு தான் இது. தனி மெஜாரிட்டி இல்லாத அரசுகள் என்னெல்லாம் துன்பங்களை அனுபவிக்குமோ அதை தான் விஜயம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்க கட்சி ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டுகள்லேயே வந்து ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து ஒரு லக்கியாக வந்து ஒரு ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கான சூழலும் வந்து கைகூடி வந்தது. அப்படிங்கும்போது அதையே அவங்க விடணும். அந்தளவுக்கு வந்து அவங்க கூட்டணி வந்து பேசிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்களா? அதாவது வேணாம், மனம் கோணம் வேணான்னு பார்க்குறாங்க. சரி, இது என்ன 2 வருஷம் தானே, ஃபுல் 60 இயர் டேர்மாக இருந்தால் கூட யோசிச்சிருக்கலாம். இதை 2 வருஷம் விளையாட்டு மாதிரி ஓடிடும், 28ல் அடுத்த டேர்ம் வரும்போது பார்த்துக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அவர் கவனம் செலுத்தலைன்னு தான் எனக்கு தோணுது. நேஷ்னல் ப்ரெசன்ஸ்ன்றதை பற்றிலாம் இப்போ கவலை இல்லை. இப்போ கவர்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். வேறு சில ஏதாவது அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. வேறு சில கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே. அடுத்த டேர்ம் வரும்போது வந்து ரைஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இது 2 இயர் டேர்ம் தானே, அடுத்த தடவை வரும்போது ஃபுல் டேர்ம் வரும். அந்த மாதிரி ஏதாவது பேசி சமாளித்து இருக்கலாம். 2வது, இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இன்றைக்கி நடந்து கொண்ட முறை, இன்றைக்கி கருணாநிதி பிறந்தநாள் அன்றைக்கி பெரிய ஒரு வாழ்த்து செய்தியை ராகுல் காந்தி ட்வீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் கிரீஷ் சோடங்கர் இந்தியா கூட்டணியில் தான் திமுக நீடிக்குதுன்றாரு. அதை சொல்லிட்டு தான் போய் அவர் விஜயை பார்க்குறாரு. இதெல்லாம் மைண்டு கேம். திமுகவும் தாவேகாவும் எப்படி இந்தியா கூட்டணியில் நீடிக்க முடியும்? அப்போ எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்றத உணர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க, குத்தி காட்டுறாங்க. அதனோட விளைவாக கூட இது இருக்கலாம். எதுக்கு பிரச்சனை? 2 ஜஸ்ட் 2 இயர்ஸ் டென்யூரில் நம்ம ஆள் போய் அங்கே என்னத்தை பண்ண போகிறாங்க? தொலைஞ்சிட்டு போட்டும், 28ல் பார்த்துக்கலான்ற முடிவு கூட விஜய் வந்திருக்கலாம். இல்லை, இப்போ டெல்லி பாலிடிக்ஸ்லேருந்து வந்து விஜய் தள்ளி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரா? இப்போ நீங்கள் ராஜ்யசபாவுக்கு ஒரு உறுப்பினர் அனுப்புறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகும். ஸோ கடந்த காலங்களில் டிவிக்கு பண்ண மாதிரியான விஷயங்கள், உங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பண்ண மாதிரியான விஷயங்களை வந்து ராஜ்யசபாவுக்குள்ளே பண்ண முடியாது. ஒரு மசோதா வருது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும், ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுத்தாகணும். நீங்கள் ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுக்காமல் வாக் அவுட் பண்ணிங்கன்னா கூட அது வந்து கொஸ்டினபிளாக மாறும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கலாம். அந்த பிரச்சனைகளை இப்போதைக்கு நம்ம போவேன்னு நினைக்கிறார் அவர். நல்ல பாயிண்ட்டு ஜெயலானி, பியூட்டிஃபுல் அனாலிசிஸ் இது. யுவர் ரைட். அதுக்கும் காரணமாக இருக்கலாம். நீங்கள் சொல்லுவதை ஒப்புக்கொள்ளுகிறேன். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்லிவிட்டு இந்த 2.5 வருஷத்தில் பிஜேபிக்கு எதிராக எதுவுமே அவங்க பண்ணல. ஒரு துரும்ப கூட கேள்வி போடல. ஃபார் எக்ஸாம்பிள், இஷ்யூஸ் லைக் திருப்பரங்குன்றத்துலலாம் ஸ்டாண்டே எடுக்காமல் இருந்தாங்க. இது ஒரு வசதியான நிலைப்பாடாக மாறுது. இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டு வேணான்னு காங்கிரஸ் பக்கம் தள்ளி விடுறதில்ல. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அடுத்த 2 ஆண்டுகளில் பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்டாண்ட் எடுக்காமல் எஸ்கேப் ஆயிடலாம். யுவர் ரைட். நல்ல பாயிண்ட் இது. நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எஸ். அதே மாதிரி வந்து 2014 மோடி பிரதமர் ஆனதுலேருந்து அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து
காங்கிரஸுக்கு பலன் கிடைக்கிறது. எஸ், காங்கிரஸுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸுக்கு பலம் கூடுது அப்படிங்கிறது வந்து மோடிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ ராஜ்யசபாவில் ஒரு மெம்பர் வந்து அதிகமாக இருக்காங்க காங்கிரஸ், அதுவும் வந்து விஜய் மூலம் அப்படிங்கும்போது இதை பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? கண்டிப்பாக விரும்பாது. இன்றைய முடிவை காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை ஜோசப் விஜய் ஒதுக்கி இருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி விரும்ப மாட்டார். இது மத்திய மாநில உறவுகளில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த சென்ஸ் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ உதவிகள் இதனால் பாதிக்கப்படலாம். விஜய் அரசுக்கான தன்னுடைய கொடைச்சலை இம்சை கொடுக்கறத கண்டிப்பாக வந்து மோடி அரசு ஆரம்பிக்கும். இந்த முடிவை நிச்சயம் மோடி விரும்ப மாட்டார். யூ ஆர் ரைட். இதை தாண்டி வந்து இவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுகவை வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து டிவிகே கிட்ட காங்கிரஸ் காட்டியிருக்கு அப்படின்னா, திமுக அந்த மண்ணில் இல்லை. இப்போ அவங்க கூட்டணி விட்டு போன மற்ற கட்சிகளோட அதிகம் விமர்சிக்கிறது வந்து காங்கிரஸ் தான் விமர்சிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி திமுக அவங்க ஒரு காடாக காட்டியிருக்க முடியும்? இவங்க காட்டுறாங்கங்க. திமுக என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக வெளியில் பேசுகிற பேச்செல்லாம் வச்சு திமுகவோட எண்ணம் என்ன என்பதை நீங்கள் யூகித்து விட்டதாக கருதுவீர்களே, ஆனால் ஐ எம் சாரி, வர்றாங்க. திமுக மனசில் என்ன ஓடுதுன்றது அதெல்லாம் தெரியாது. பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அதில் உங்களுக்கு வந்து நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. தெர் ஆர் நோ பர்மனெண்ட் எனிமீஸ் ஆர் பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தெர் ஆர் ஒன்லி பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ். காங்கிரஸ் இதை துருப்பு சீட்டாக காமிச்சு இதை சாதித்திருக்கலாம். திமுக வருமா வராதுன்னெலாம் நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் உறுதியாலாம் சொல்ல முடியாது. பிஜேபியோடய போனவங்க திரும்ப காங்கிரஸோட வரமாட்டாங்கன்னெலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை வந்து பற்றி நீங்கள் வந்து பெரிய அளவில் ஒன்றும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. யூ கேனாட் கிவ் அஷூரன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஎம்கே. இன்றைக்கி இருக்குன்னா நாளைக்கு இல்லைன்னு கூட வரும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இருக்குன்னு வரும். அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு நெருக்கடி இருக்குது, திமுகவுக்கு நெருக்கடி இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் திமுகவுக்கும் கடுமையான நெருக்கடி இருக்குது. இன்றைக்கி திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. கம்ப்ளீட்டாக எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் திமுக விட்டு ஜெட்டிசன் பண்ணிட்டாங்க. தனியாக திமுகவோட அரசியல் நடத்த முடியாது. அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்டிஏவை நோக்கி நகர்றது. என்டிஏவை நோக்கி திமுக போக மாட்டாங்கலாம் யாரும் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். இந்த கூட்டணி கட்சிகள் விலகியது வந்து தொடருமே, ஆனால் தொடர தான் வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து என்டிஏவை நோக்கி நகருவார்கள். அதுதான் லாஜிக்கல் எண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து அதே நேரத்தில் வந்து வேறு சில அரசியல் சூழல்கள் உருவாகுது. விஜயோடு இருப்பது வந்து அன்டெனபிளாக மாறுது. இந்த கூட்டணி கட்சிகள் இதில் சிலர் வெளியேறாங்கன்னா அவங்கள வைத்துக்கொண்டு திமுக ஒரு கூட்டணியை கட்டமைக்க முயற்சிக்கலாம். அதற்குமான வாய்ப்பு இருக்கிறது. பர்மனெண்ட்டாக காங்கிரஸோடு அறுத்துக்கொள்வது என்பதெல்லாம் வந்து நிச்சயமாக திமுகவுக்கான ஒரு அரசியலாக என்றைக்குமே இருக்காது. அதனால் திமுக சார்பாக நீங்கள் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாது. காங்கிரஸ் வழக்கம் போல் தன்னுடைய அரசியலை விளையாடி கொண்டிருக்கிறது. இதை காமிச்சு அங்கே வாங்குறது, அதை காமிச்சு இங்கே வாங்குறது. அதுக்கு சரியான உதாரணம் இன்றைக்கி திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்குன்னு இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ இதுக்கு சொல்லணும். இந்தியா கூட்டணி கூட்டம் 8ஆம் தேதி நடக்க போகுது. அது 8ஆம் தேதி பார்த்துக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ நாளாக வந்து இந்தியா பிளாக்கில் வந்து திமுக இருக்கா இல்லையான்னு எந்த பிரஸ்தாபத்தையும் முன்வைக்காத காங்கிரஸ், அது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காத காங்கிரஸ், இன்றைக்கி திடீர்னு வந்து நேற்றைக்கு சிதம்பரம் போய் முதலமைச்சரை பார்த்திருக்கிறார். இன்றைக்கு சொடாங்கர் பார்க்கிறார். சொடாங்கர் பார்ப்பதற்கு முன்னால் ட்வீட் போடுறாரு, காங்கிரஸ் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்குன்னு. அது என்ன அது? ஆகவே காங்கிரஸ் தன்னுடைய எல்லா விளையாட்டுகளையும் விளையாடி கொண்டு இருக்கிறது. அப்படி தான் நான் புரிந்து கொள்கிறேன். இதில் யார் எந்த பக்கம் போவாங்க, காங்கிரஸ் திமுகவை பக்கம் ஒரு ஆலிவ் பிரான்ச் கொடுக்குற மாதிரி நாளைக்கு திமுகவும் கொடுக்காது வராதுன்னா அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. உதயநிதி பேச்செல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் பேச முடியாது. அது ஒரு பக்கம் நடக்கும், இது ஒரு பக்கம் நடக்கும். இப்போது காங்கிரஸுடைய ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறார் சிஎம். ஹேண்டில் பண்ண முடியாமன்றது வந்து கொஞ்சம் கூடுதலான வார்த்தை. இந்த முறை சக்கம்டு அவர் வந்து இந்த முறை அந்த நிர்பந்தத்திற்கு அவர் பணிந்திருக்கிறார். எப்பயுமே பணிவாரான்றது தெரியாது. ரெண்டாவது அவங்க இப்படி நினச்சிருக்கலாம், இதில் போய் எதுக்கு சண்டை போடணும், இது ஒன்லி 2 years டேர்ம், இது ஒரு 6 year ஃபுல் டேர்மாக இருந்தால் கூட நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம், கேட்கலாம். அது இன்னும் 2 வருஷத்தில் வரும்போது நமக்கு எப்படி 3 சீட்டு கிடைக்க போகுது, அப்போ நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்ற ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கி வாங்கியிருக்கலாம். ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகிட்டாருன்றது வந்து மேம்போக்காக பார்க்கும்போது அப்படி தெரியும். பட் ஒரு புது அரசு இப்போ தான் வந்திருக்குது. ஹனிமூன் பீரியடை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளை எதுக்கு உரசி பார்க்கணும்? அதனால் வந்து இப்போதைக்கு இதை இப்படியே ஓட்டுவோமேன்றது இருக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் வந்து நீங்கள் முதல்ல சொன்னது தான், ஒரு கட்டத்தில் நல்லது இருக்குன்ற மாதிரி, எந்த கட்டத்துலையுமே ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி. இன்னும் பார்லிமெண்ட்டில் போய் நம்ம பெருசாக சாதிக்க போகிறோம். இன்ஃபேக்ட் போகாமல் இருக்கிறதே நல்லது. போனால் அங்கே இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்கணும். ஸ்டாண்டு வந்து எடுக்காமல் இருந்தாலே ஒரு ஸ்டாண்ட் ஆகிடும். அது வந்து வாக் அவுட் பண்ணால் கூட ஒரு ஸ்டாண்டு. அப்போ அது விமர்சனத்துக்குள்ளாகும்.
வேணாம் விட்டுரு, நம்ம ஒரு இஷ்யூவில் ஸ்டாண்டே எடுக்காமல் இருக்கோம்னா நம்மளை வந்து யாரும் கேட்க போகிறதும் கிடையாது, கேட்டாலும் யாரும் பதில் சொல்ல போகிறதும் கிடையாது. அதனால் இப்போ எதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகணும், தொலைஞ்சு போட்டு விடு அப்படின்ற முடிவு கூட அவங்க எடுத்திருக்கலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த நிர்பந்தமே கூட ஒரு விதத்தில் லாபகரமானதாக மாறி இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் கொள்கை எதிரின் பாஜகவை விழித்து விட்டு இது வரைக்கும் அவங்க பிஜேபிக்கு எதிராக விஜயோ கட்சிக்காரங்களோ யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா? சும்மா அப்படியே உங்களுக்கு வந்து அவங்க என்ன பாசிசனா நீங்கள் பாயாசமான்ற சொல்லாடல்கள் இருந்ததே ஒழிய வேறு கான்க்ரீட்டாக வந்து பிஜேபிக்கு எதிராக அவங்க அந்த வக்ஃப் பில்லில் மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டாங்க. அது 10 பேர் போடுறதுல 11 கும்மி அடிச்சுன்னு 10 11 சேர்ந்துக்கினாங்களே ஒழிய இப்போ கிரவுண்ட் இஷ்யூவில் இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூஸில் வந்து அவங்களுக்கு எந்த ஸ்டாண்டுமே கிடையாது. அதனால் வந்து இன்றைக்கி ராஜ்யசபாவுக்கு போகாமல் இருக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு லாபமாக இருக்கலாம். ஸோ இந்த காங்கிரஸ் கொடுக்குற இம்சையை வந்து சரி விட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு முடிவை கூட அவங்க எடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த அதில் ஒரு பாயிண்ட் வந்து பாஜகவை இப்போ வரைக்கும் அவங்க பெருசாக எதிர்க்கலை. இப்போ இன்றைக்கி திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போய் தவைக்காவை ஆதரிச்சிருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து பாஜக எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு உயிர் நாடி ஒரு பேசிக்காக வந்து பார்க்குற கட்சி. ஆமாம். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து இன்னும் வந்து விஜய் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலையோ? இல்லை, அந்த நம்பிக்கை இவங்களுக்கும் தெரியும். அவர் அந்த பக்கம் போக மாட்டாருன்னு நம்புறாங்க. ஆனால் அக்ரெசிவாக எதிர்க்க மாட்டாருன்றது அவரோட ஸ்டாண்டுன்றது இவங்களுக்கு தெரியுது. அதை இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இவர் வெளிப்படையாக பாஜக ஆதரவு நிலையை எடுத்தால் இவங்க ஆதரவை வாபஸ் வாங்குவார்கள், அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஆனால் பாஜக ஆதரவு நிலையை எடுக்காமல் அமைதி காக்கிறாருன்னா இவங்க வாபஸ் வாங்க மாட்டாங்க. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த மாதிரியான சூழலில் வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் லாபம். அதனால் இந்த முடிவை கூட அவங்க எடுத்திருக்கலாம். பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மைய நாடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திமுக கூட்டணியில் இருந்துட்டு விஜயை நோக்கி இவங்க நகர்ந்ததை வந்து திமுகவே பெருசாக ஒன்றும் ஒரு கட்டத்தில் எடுத்துக்கல. ஆட்சி அமையலைன்னா பிஜேபி புழக்கடை வழியாக உள்ளே வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும், அதனால் சனாதனம் உள்ளே வந்துடும், அதனால் போய் ஆதரிங்க அப்படின்னு நாங்கள் தான் சொன்னோன்னு சொன்னாங்க. அமைச்சரவைக்குள்ளே போகும்போது தான் இவங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. இதே வந்து இவங்க ஏடிஎம்கே பிஜேபிக்கு போயிருந்தாங்கன்னா அப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சண்டை வந்திருக்கும். இதே நிலைமை ஏடிஎம்கே என்டிஏக்கு வந்துருந்து 10 சீட்டு குறையுதுன்னா இவங்க யாராவது போயிருப்பாங்களா? சத்தியமாக போயிருக்க மாட்டாங்க. யாராலையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலன்னா பிரசிடென்ட் ரூல் எலெக்ஷன் தான். ஆனால் விஜய்னு போகும்போது அங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே தமிழக அரசியலோட மைய கருவாக இருப்பது ஆன்டி பிஜேபி. அந்த அளவில் விஜய் அதுலேருந்து மாறுவார்னு எனக்கு தோணலை. அப்போ அது பெரிய ஸ்டாண்டு, அதுக்கு வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது, இப்போ பார்லிமெண்ட்லேயே இவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை, அதனால் இவங்க போய் காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அடிக்குவேட் நம்பர்ஸ் இருக்குது, இருந்தாலும் இல்லாட்டியும். ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து பிஜேபியோட முக்கியமான ஸ்கீம்ஸில் எதையாவது இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு வந்தாங்கன்னா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கூட்டணி கட்சிகள் இப்போ பிஎம் ஸ்ரீ மாதிரியான ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா கேரளாலேயே பண்ணிட்டாங்க, நாங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் சேவர் கொடுக்கலாம். அப்போ கூட இவங்க வாபஸ் வாங்குவாங்கன்னு எனக்கு தோணலை. அந்த அளவில் கூட வந்து அக்ரெசிவாக போய் ஓப்பனாக பிரேசனாக ரொம்ப மோசமாக பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாலே தவிர இவங்க வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு மாநில அரசால் அதில் வந்து சில திட்டங்களை நிறைவேற்றுறதை தவிர பெருசாக ஒன்றும் பிஜேபி சார்பு நிலையில் போயிட முடியாது. அவர் போகவும் மாட்டார். போனார்னா இங்கே கதை கந்தல்ன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால தானே அந்த 10 சீட்டு துண்டில் வந்து விழுது உங்களுக்கு வந்து. அதனால் இவருடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது இவர் அமைதியாக இருப்பாரே ஒழிய ஆனால் ஓப்பனாக பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான்றது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது தெரியும். ஏடிஎம்கே மாதிரி அப்படி எடுத்தாங்கன்னா வாபஸ் வாங்குவாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த இதற்கு முன்னாடி வந்து நம்ம முன்னாடி பேச பிளான் பண்ணியிருந்தது முதலமைச்சரினுடைய திருச்சி பேச்சு, அது தொடர்பான அதற்கு தொடர்ச்சியான திமுகவினுடைய அந்த எதிர்வினை அப்படி இந்த 2 விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ அவருடைய திருச்சி ஸ்பீச்செல்லாம் பெருசாக ஒன்றும் தவறு இருப்பதா தெரியல. முதன்முறையாக இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒருவர் பேசக்கூடிய ஒரு கன்னி பேச்சு அது, அப்படி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மீட்டிங். ஏன்னா அவர் வந்து தாவேகா சார்பாக நன்றி தெரிவிக்க கூட்டம். பட் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ வந்து ஒரு கட்சி கூட்டத்தில் பேசினாலும் அங்கே பிரதமர், முதலமைச்சர், கட்சி தலைவர் என்கின்ற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய இழை என்பது ரொம்ப மெல்லிய இழை. அது வந்து the line is very thin, dividing line is very thin. அது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சில வார்த்தைகளை அவர் தவிர்த்திருக்கலாம், எனக்கு அப்படி தான் தோணுது. சில வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்திருக்கலாம். இன்னும் கூடுதலாக மாநில அரசோட விஷனை பற்றி பேசியிருந்திருக்கலாம். அது ரெண்டையும் அவர் பேசலை. எனவே புதியதாக வந்திருக்கக்கூடிய ஒருவர் ஒரு 3 months கிரேஸ் டைம் கொடுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. திருச்சி பேச்சில் பெரிய அளவில் நான் எதுவும் குறையோ குற்றமோ காணவில்லை. இவங்க திமுகவுடைய எதிர்வினை அப்படின்றது தவிர்த்திருக்கலாம். நீங்கள் திமுக எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆற்றுவது என்பது வந்து திமுகவுக்கு நெகட்டிவாக போகுதுன்ற புரிதல் ஏன் திமுகவில் யாருக்குமே இல்லைன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி, 76 ஆண்டு கால கட்சி, 2.25 ஆண்டு தான் அவங்க பயணமே. இன்றைக்கி அவங்ககிட்ட போய் நீங்கள் இப்படி முட்டி மோதிக்கின்னு சண்டை போட்டுன்னு இருக்க தேவையில்லை. பெரிய அளவில் தமிழ்நாட்டையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு எந்த தவறுகளும் நடக்கலை. உங்களுக்கு வந்து தெர் ஆர் இஷ்யூஸ், அதில் சந்தேகம் கிடையாது. புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் நீங்கள் கொஞ்சம்
டைம் கொடுங்க, 3 மந்த்ஸாவது கொடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஹனிமூன் பீரியடு 6 மந்த்ஸ்னால் ஈவன் இட் இஸ் 3 மந்த்ஸ் நீங்கள் கொடுங்க. இன்னும் கிரேஸ்ஃபுல்லாக பெருந்தன்மையாக இருக்கலாம். திமுகவோட பிரச்சனை தோல்வியை அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை. அதனால தான் எல்லாத்துக்கும் அவங்க எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க சார், ஒரு 3 மாதமாவது விடுங்க. அதுக்கப்புறம் நிறையா சிக்கல்கள் வரும். அப்போ நீங்கள் வந்து ஏறி மிதிக்கலாம். இப்போயே போய் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறதுன்றது வந்து எதிர்வினையை உண்டாக்கும். மை இன்னமும் காயலை. இது உள்ளே போய் நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதும் எல்லாத்துக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக போகுதுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போகலாம். வீடியோவில் வந்து உட்காந்து டிஜிட்டலில் பேசுகிறதுன்றது வந்து உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். அவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை இப்போது ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த கிரேஸ் பீரியட் இருக்கணும், இல்லை ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு குதிரை பேர மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு அரசு மேலே வரும்போது எதிர்க்கட்சியில் எப்படி ரியாக்ட் பண்ண முடியாமல்? பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்ல. டெய்லி ஏன் பண்ணுறீங்க? அது ஏடிஎம்கே பண்ணிட்டோம், நீ எதுக்கு பண்ணுற? அவங்களே சைலண்ட்டாக இருக்காங்கல்ல. அவங்கள இன்ஃபேக்ட் இதை ஏறி மிதிக்கிறத பண்ண வேண்டியது ஏடிஎம்கே. அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு திமுக எம்எல்ஏ கூட உருவ முடியல உங்களால். இந்த விளையாட்டை அங்கே தான் நடத்த முடியுது. செங்குத்தாக புழக்க முடிஞ்சது கட்சியை. திரும்ப சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. அவங்க கூட வந்து டெய்லி ரியாக்ட் பண்ணல. யாரோ ஒரு 2 பேரை கீழே 3 படி கீழே இருக்கவங்களை வச்சு எக்ஸில் ட்விட்டரில் நான் 2 லைனை போட்டு போங்க. ஆராசா உட்கார வச்சு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற நான். அதை ஓரம் கட்டுங்கன்ற நான், டவுன் ப்ளே பண்ணுங்கன்ற நான். அது ஒரு மெக்னானிமிட்டி. ஏன்னா இது எதிர்மறையாக அவங்களுக்கு திரும்ப. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் இந்த ஹனிமூன் பீரியடுன்றது வந்து அவங்களுக்கான கிரேஸ்ஃபுல் பீரியடு கிடையாதுங்க, உங்களுக்கான கிரேஸ்ஃபுல் பீரியடு. நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கீங்கன்றது. ஏன்னா வாக்களித்த மக்களோட விரல்களில் உள்ள மை கூட காயலைன்னும் போது நீ எதை பேசினாலும் உங்கள் நியாயங்கள் எடுபடாது. அன்லஸ் சம்திங் வெரி பிக் ஹேப்பன்ஸ். அப்படி எதுவுமே நடக்கலை. குதிரை பேரன்றது வந்து 4 பேர் ரிசைன் பண்ணால் நீங்கள் வந்து அது ரிசைன் பண்ணுறதை யாருமே எந்த காலத்துலையும் தடுக்க முடியாதுங்க. அப்படியே இருந்தாலும் அந்த கட்சி அது. நீங்கள் எதுக்கு புலம்புறீங்க? அப்படியே புலம்புறிய ஒரே நாளில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சைலண்ட் ஆகுங்க. திருச்சி ஸ்பீச்சுக்கெல்லாம் இவங்க ஒரு 4 லைனில் ஆர்எஸ் பாரதியை விட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு நகர்ந்து போயிருந்துருக்கணும். இவ்வளோ பெரிய 100 மீடியாவை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்ரிடே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு ரியாக்ஷனு, 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட்டு. இவை தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இது நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அவங்க கேட்குறது கேட்காது அவங்க விருப்பம். புத்தி சொல்கிற அளவுக்கு ஒன்று எனக்கு தகுதி கிடையாது, அது என் வேலையும் கிடையாது. இது வந்து எதிர்மறையாக தான் போகும். ஏன்னா மக்கள் மனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி தவறு செய்கிறது. டிஜிட்டலில் இருக்கக்கூடிய பெரிய கோளாறு இது தான். உங்களுக்கு வந்து எதையோ ஒரு பிரிண்டில் சொல்லிட்டு போகிறீங்க, ட்வீட்டில் சொல்லிட்டு போகிறீங்கன்னா அதோட தாக்கம் என்பது வேறு. நீங்கள் இதையே உங்கள்கிட்ட மீடியா பவர் இன்றைக்கி இருக்குது. மீடியாவோட பவரே இன்றைக்கி அதிகமாக மாறி இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் ஆஃப் மீடியா கவரேஜில் இருக்குது. 24 ஹவர்ஸ் எவ்ரிபடி இஸ் அண்டர் மீடியா கிளார் அண்ட் கவரேஜ். அதில் நீங்கள் இப்படி பேசும்பொழுது திரும்பவும் சொல்கிறேன், கையில் இருக்க மை காயில் நீங்கள் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். இப்போது திமுக தரப்பில் இந்த விஷயங்கள் பேசும்போது அவங்க சொல்கிறது, இப்போ நாங்கள் 6 மாதம் அமைதியாக இருந்தால் கட்சியை நாங்கள் இது பண்ணிடுறோம். இப்போ அமைதியாயிருன்னு ஏங்க சொல்கிறேன்? ஒரு தோல்விக்கு பிறகு வந்து நாங்கள் கட்சி உயிர்ப்போடு வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவங்க பேசுகிறதால இன்னமும் நீங்கள் வந்து உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜென்ஸின்னு ஒரு மாநாடு கூட்டுறீங்க, அது வந்து கேலி கூத்தா முடியுது. அவன் அங்கே வந்து என்ன பேசுகிறான்? நான் கொத்தடி பண்ணுறான். எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிற கதைங்க. ஒன்றை போல் ஒன்று வர முடியாது. உங்களுக்கு உங்கள் கட்சி உங்கள் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேறு. நீங்கள் அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணுன்றது வேறு. அது நியாயமான ஒரு ஆசை தான். அது வந்து குறைஞ்சபட்சம் அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குது. ஏடிஎம்கேக்கு அது கூட இல்லை. பட் அதை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதெல்லாம் வந்து 20 நாளுக்குள்ளே செய்கிறதும், அதுவும் நீங்கள் வெளியிலேருந்து கூட்டின்னு வந்து பண்ணுறீங்க. அங்கே பேசுகிறவங்க வந்து நான் கொத்தடிமை தான், 200 ரூபாய் ஊப்பி தான்றான். ரெண்டாவது பேசினவங்களோட கம்போசிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நகைப்புக்குரிய பொருளாக மாறுதே ஒழிய நீங்கள் அவங்கள மாதிரி நீங்கள் வர முடியாது. அவங்க வேறு, நீங்கள் வேறு. இந்த விரல் இருக்குல்ல ஜெயலலினி, இதில் இருக்க ரேகைகள் இருக்குல்ல, இந்த பூமியில் பிறந்துக்கிட்டு இருக்க எத்தனை கோடி லட்சம் கோடி மனிதர்கள் வந்தாலும் மனித இனம் இருக்க வரைக்கும் இது ஒருத்தனோடு இன்னொருத்தனுக்கு இருக்காது. இயற்கையோட அமைப்பு அந்த மாதிரி தான். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னா அது வேறு, நீ வேறு. அவன் 2.25 வருஷத்தில் சாதிச்சிருக்கான். நீ அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் அவனை மாதிரியே கொண்டு வந்து நீ காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்ஸி அப்படின்னு போட்டி அடிக்கிறது வந்து அது இட் ஹஸ் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக். அதெல்லாம் இப்போ செய்யாதன்றேன். இதெல்லாம் மறுபடியும் நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையுமே இதை தான் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருதையோ, இதெல்லாம் 6 மந்த்ஸ் பொறுத்து பண்ணுங்கய்யா, இப்போ வேண்டாயா, இப்போ கீழே போய் பாரு என்ன சிக்கல்னு பாரு. ரெண்டாவது நீ இவங்களை அலோவ் பண்ணினா, அரசை வந்து இம்சை கொடுக்காமல் அலோவ் பண்ணினா நிறையா தவறுகள் நடக்கும், அவங்களே மாட்டுவாங்க. அப்போ தான் நீ பேசணும். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறது, அவங்கள மாதிரியே நாங்களும் நடந்துக்கிறது, அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் நாங்களே அப்படியே பண்ணுறதுன்னா யூ வில் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக். நீங்கள் அப்படி தான் நீங்கள் மாறிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கு நகைப்புக்குரிய ஒரு பொருளாக என்று மாறிவிட்டீர்கள். உங்கள் எதிரிகள் தவறு செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். தவறு செய்யும் பொழுது அதில் குறுக்கிடக்கூடாது. இந்த அடிப்படை புரிதல் ஏன் இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சிக்கு இல்லை என்பது தான் ஆச்சரியமான விஷயம். இப்போது
நீங்கள் சொன்னீங்க இப்போ அதிமுக தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதிமுக ரியாக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு சொல்கிறேன் நான். அவங்களும் ரியாக்ட் பண்ணாங்க, தினம் தூக்கின்னு போய் கத்தல இல்லை அவங்க வந்து. இல்லை, இப்போ அதிமுகவினுடைய இந்த அமைதி இருக்குல்ல, இப்போ திமுகவை விட இங்கே சிக்கல் யாருக்கு அதிகம்னா அதிமுகவுக்கு தான் சிக்கல் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு திமுக தலைவராக பார்த்தா ஸ்டாலினுக்கு இது முதல் தோல்வி. ஆமாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது 11வது 12வது தொடர் தோல்வி வந்து ஒரு இருக்கிறார். அந்த கட்சி வந்து தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி இழந்ததும் வந்து இதுதான் முதல் முறை போது. எஸ், திருப்பி ஒரு பிளவு அவங்க சேர்ந்துட்டுன்னு சொன்னாலும் இன்னும் வந்து மாவட்டங்களில் வந்து அந்த பிளவுகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஆமாம். ஸோ அது அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது எனக்கு ரொம்ப யாரை பற்றியும் நெகட்டிவாக பேசக்கூடாது. எனக்கு என்னமோ அவங்க எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது, டு பி ஃப்ரேங்க். அழிஞ்சிடுவாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. யாரை பற்றியும் அந்த வார்த்தைகள்லாம் தவறு, நான் யாரை பற்றியும் அப்படி சொல்ல மாட்டேன். அவங்க இருப்பாங்க, பட் அந்த பழைய க்ளோரி இருக்கு இல்லையா, அது வராதுன்னு எனக்கு தோணுது. அதாவது அடுத்த 20 ஆண்டுகள் என்னுடைய கணிப்பு தமிழகம் முக்கோண அரசியலை தான் பார்க்க போது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது. விஜயோடைய வெற்றி என்பது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி யுகம் என்ற யுகத்திற்குள், கூட்டணி அரசியல், கூட்டணி ஆட்சி என்ற புதிய அரசியல் யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்திருக்கிறது. அடுத்த 3 அல்லது 4 தேர்தல் 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. ஏடிஎம்கேவும் இருக்கும், அது கர்நாடகாவில் இருக்க மாதிரி தேவகவுடா கட்சி மாதிரி ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக 15லேருந்து 18% அந்த ரேஞ்சில், நாட் லெஸ் தென் 15% அது ஒரு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. டிஎம்கே இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கூட வர வாய்ப்பு இருக்குது. டிவிக்கே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு கொலிஷன் எராக உள்ள தமிழ்நாடு போயிடுச்சு. பட் ஏடிஎம்கேவோட ஃப்யூச்சர்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மறுபடியும் 118 மேஜிக் மார்க் அது வாங்கி ஆட்சியை தனியாக பிடிப்பது என்பது வந்து இனி இல்லை என்று தான் எனக்கு தோணுது, அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ். ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமானது, அந்த கட்சி தன்னுடைய ஆயுள் முழுவதுமே கவர்ச்சிகரமான தலைவர்களால் தான் வழி நடத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா. அதன் பிறகு இல்லை, இன்றைக்கி யாரும் இல்லை. இதே விஜய் வந்து ஏடிஎம்கேவை கேப்சர் பண்ணுறாருன்னா அது இன்னொரு யுகமாக மாறும், உங்களுக்கு இன்னொரு புதிய பரிமாணத்துக்கு போகும். ஆமாம், அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து எல்லாரும் விஜய்க்கு தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கும் அவ்வளோ ஈஸியான வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு வந்து. அது மேபி அவர் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு அவங்கள முள்ள கபலீகரம் பண்ணி தான் நடந்திருக்கும், அதெல்லாம் இனிமேல் கிடையாது. ஆகவே ஏடிஎம்கேவோட ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது கட்சி இருக்கும், கட்சி மறைஞ்சிடும்லாம் நான் சொல்லலை, சத்தியமாக சொல்லலை. பட் அதோட அந்த பழைய பொலிவு, அந்த பழைய சக்தி, 118 வாங்கி தனியாக ஜெயிக்கிறதுலாம் ஐ திங்க் இட்ஸ் ரூல்ட் அவுட். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அது வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதிமுக இறங்க போகுதுன்னு சொல்கிறீங்களா? போயிடுச்சு, இட் இஸ் ஆல்ரெடி கான். ஜெயலலிதா மரணத்தோடு அந்த கட்சிக்கான முடிவுரைனா பிரைமரி ஃபோர்ஸ் என்கின்ற அந்த இடத்திற்கான முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. இன்ஃபேக்ட் எனக்கு சமயங்களில் தோணும், எடப்பாடியை குறை சொல்கிறது கூட வேஸ்ட். எடப்பாடி இடத்துல யார் இருந்தாலுமே அன்லெஸ் ஒரு பர்சனல் செரிஷ்மா உள்ள லீடர்ஸ் இல்லாமல், தனிப்பட்ட கவர்ச்சி உள்ள தலைவர்களாக இல்லாமல், ஓபிஎஸ்ஓ அல்லது வந்து வேறு யாரோ, இன்ஃபேக்ட் 1% ஓரளவு அதுக்கு உயிர் கொடுத்துருக்கலாம். பழைய க்ளோரியை கொண்டு வரத்துக்கான வாய்ப்பு 1% அதுக்கு வந்திருந்தா அந்த வாய்ப்பு இருக்குன்னு நான் இன்னமும் நினைப்பது உண்டு. அது டிடிவி தினகரன். பட் அவர் ஜெயலலிதா இருக்கும்போதே கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அந்த வடு அவர் மேலே கரை இல்லாமல் ஏடிஎம்கே ஜெயலலிதாவோட குட் புக்ஸில் டிடிவி இருந்திருந்து, ஜெயலலிதா மரணத்தின் பொழுதும் ஒரு ஏடிஎம்கேலே இருந்திருந்து, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடிக்கு பதிலாக டிடிவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் ஐ திங்க் அவங்களோட பழைய அந்த க்ளோரி சஸ்டைன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். நான் சினிமேட்டிக் பாலிட்டிஷியனாக, நான் சினிமேட்டிக் பப்ளிக் ஃபிகராக அந்த கட்சிக்குள்ளே என்னோட அசஸ்மெண்ட்டில் இருப்பது டிடிவி தினகரன் தான். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி 2011 டிசம்பர் 19 அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஜெயலலிதா மரணம் வரையில் அவர் சேர்க்கப்படவில்லை. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தான் சசிகலா அவரை உள்ளே சேர்க்குறாங்க. அதுக்கு பிறகு நடந்தது ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த வாய்ப்பும் இல்லாததால் எடப்பாடி இல்லாமல் XYZ யார் இருந்ததுனாலும் எக்ஸப்ட் டிடிவி அந்த கட்சியை வந்து காப்பாற்றிருக்க முடியாது. அது அந்த பழைய க்ளோரியிலேருந்து கீழே இறங்கிடுச்சு. as I said, பிரைமரி ஃபோர்ஸுன்ற இடத்த அது ஜெயலலிதா மரணத்தின் போதே இழந்து விட்டது என்பது தான் உண்மை. அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் என்னென்னா, ஜெயலலிதா 2வது தடவை ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சு கொடுத்துட்டு இறந்து போனாங்க. அவங்க இறந்து போகும்போது அதிகாரம் கையில் இல்லாமல் இருந்ததுன்னா கட்சி அப்பயே இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நேரங்களோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த குதிரை பேர குற்றச்சாட்டில் வந்து இன்னும் வந்து இந்த அரசு மேலே இருக்க தான் செய்யுது. இதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் வந்து ரொம்ப கீனாக இருக்காங்க. அதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஒரு குதிரைபேர குற்றச்சாட்டுகள் ஒரு அரசு மேலே இருக்கும்போது உடனே எது நடக்காதனால ஒரு லாங் டேர்மில் வந்து நரசிம்மராவனுடைய உதாரணம் வந்து நமக்கு இருக்குது. அவர் பல வருஷம் வந்து அந்த வழக்குகளுக்காக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். இது லீகலாக இவங்களுக்கு ஏதாவது இஷ்யூவை கிரியேட் பண்ணுமா? ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாது. ஐம் டேம் ஷூர் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாது. பிகாஸ் ரெண்டு விஷயம். ஒன்று, வேர் ஆர் த ப்ரூஃப். ஜூலை 28, 93 நரசிம்மராவ் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஜேஎம்எம் 5 எம்பிஸ்க்கு காசு கொடுத்தாங்கன்றது குற்றச்சாட்டு. பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் இருந்தது, சாலிட் ப்ரூஃபோடு மாட்டிச்சு. அதனால தான் வந்து கோர்ட் ஆர்டர்டு இன்வெஸ்டிகேஷன். அது நரசிம்மராவ் இருக்கும்போதே ஜேஎம்எம் கேஸில் சிபிஐ என்கொயரி ஆர்டர்டு. அதன் பிறகு நரசிம்மராவ் பதவி விலகி தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னா, இன்ஃபேக்ட் நரசிம்மராவ் ஆஸ் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி அங்கேயே பெயிலில் விட்டாங்க. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு கரையாகத்தான் இருந்தது. அது ஒன்று. இங்கே அந்த மாதிரி எந்த ப்ரூஃபும் இல்லை. எந்த ப்ரூஃபும் ஏன்னு கேட்டிங்கன்னா 93க்கும் 2026க்குமான வித்தியாசம். மணி ஃப்ளோலாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரூவ் பண்ணவே முடியாது. நீங்கள் 48 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த பணம் வந்து அவுட் சைடு த கண்ட்ரி போயிடும், மெட்டலாக மாறிடுது. ஓப்பனாக சொல்கிறதுனா தெர் ஆர் அரௌண்ட் 15 to 20 ஹவாலா ஆப்ரேட்டர்ஸ். அவங்க யாருன்றது மோடிக்கும் தெரியும், ராகுல் காந்திக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். எந்த நீ தொடாத உந்த நான் தொடாத. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ உள்ளே வரும்னா அந்த மாதிரி இருக்கான ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸில், டெரர் ஆக்டிவிட்டீஸில் போனால் மட்டும்தான் வரும், அதர்வைஸ் வராது. நீங்கள் கட்சிகளை கூட்டணியில் சேர்க்குறீங்கல்ல, முதல் நாள் வரைக்கும் பிஜேபியோட பேசிட்டு இன்றைக்கி உங்ககிட்ட வந்து கொள்கை அடிப்படையில் சேர்ந்தாங்கல்ல, அது என்ன பேரம்? அதனால் இந்த ஹவாலா ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக வரும்போது எல்லோரும் மாட்டுவாங்க. திஸ் இஸ் நம்பர் 1. லீகலி ஸ்பீக்கிங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நரேந்திர மோடியை நினச்சாலும், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை நினச்சாலும் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிபிஐக்கான ஜெனரல் கன்சென்ட்டை ஸ்டாலின் கவர்மெண்ட் செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கு 2வது நாளே வாபஸ் வாங்கிட்டாங்க. எப்போ ஒரு சிபிஐ என்கொயரினா ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஆர்டர் பண்ணால் தான் வர முடியும். அதுக்கு நீ கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தெர் மஸ்ட் பி பிரைமா ஃபேஸி எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ் இருக்குது? அதனால் சிபிஐ என்கொயரி என்பது அது ஒரு அந்த பிரச்சனை விஜய்க்கு கிடையாது. இட்ஸ் இஸ் ரூல்ட் அவுட். மாரலி பேசுனீங்கன்னா அது வேறு ஆர்குமெண்ட். லீகலி எதுவும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. கான்ஸ்டிடியூஷனலி அண்ட் லீகலி தே காட். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆபத்தும் விஜய் அரசுக்கு இல்லை. பார்க்கலாம் சார். எனக்கு பொறுத்து பார்க்கணும். நினைவுக்கு மிக்க நன்றி சார். மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.